பேசுகிறேன். இன்றைக்கி டாபிக் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே. என்னடா இது ஃபோன்பேன்றானே, ஏன் நாங்களாம் இதுவுமே ஃபோன்பே யூஸ் பண்ணதே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, எல்லோரும் ஃபோன்பே கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்ம இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போயுமே நாமளும் பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு, ஏடிஎம் கார்டு வந்துருச்சு, நம்ம எவ்வளோ வந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி கொரோனா டைமில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஏடிஎம் இஷ்யூஸாக இருக்கட்டும், எவ்வளவோ நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன்பேயில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஏடிஎம்மில் கேஷ் இருக்குதோ இல்லையோ, சப்போஸ் இல்லைன்னா, இருந்துச்சுன்னா எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ரொம்ப ஒரு எமர்ஜென்சி காசில் என்ன பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோன்பேயில் ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் எதோ சொல்லியிருக்கான்னு நினைக்கிங்களா? வாங்க அதுக்குள்ளே போகலாம். நான் அதை பற்றி இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ புதுசாக ஃபோன்பேயில் ஏடிஎம் கார்டு ஒன்று விட்டுருக்காங்க. என்னடா அது ஏடிஎம் கார்டு நினைக்கிறீங்களா? நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க, அந்த மாதிரி ஏடிஎம் கார்டெலாம் கிடையாதுங்க. ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், ஸ்டோர், ஸ்விட்ச், மை மணி, ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ள ஸ்டோர் கிளிக் பண்ணு பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டீங்க. ஸ்லோவாக இருக்கு நெட்வொர்க். ஓகேங்களா? ஸ்டோர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி உங்கள் லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கோ பார்த்தீங்களா? இப்போ அந்த ஃபோன் ஸ்டோர் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா? ஃபோன்பே ஏடிஎம். பார்த்தீங்களா? இப்போ ஒரே நிமிஷம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஏடிஎம். இந்த ஆப்ஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி உங்கள்கிட்ட பக்கத்தில் ஏடிஎம் இல்லையோ அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க இப்போ உங்கள் ஃபோன் எல்லாக்கிட்டையும் கண்டிப்பாக ஃபோன் இருக்கும், நெட்டும் இருக்கும். உங்கள் ஃபோனுக்குள்ளே போய்ட்டு இந்த ஃபோன்பே ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன்பே ஏடிஎம்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் என்னென்ன ஸ்டோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வருங்க. இவங்க எல்லாருமே எத்தனை நிறைய கடைங்க இருக்குது பாங்க. சல்மான் ஏஜென்சிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கடைங்க இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அது பக்கத்தில் எந்தெந்த இடத்துல ஃபோன்பே அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்த ஃபுல்லாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கையில் கேஷை கொடுத்துருவாங்க. மினிமம் ஒரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தராங்க. இப்போ நீங்கள் அவங்க ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ கேஷ் வேணுமோ அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கீழே காட்டு பார்த்தீங்களா? டைரக்ஷன்ஸ், வித்ட்ரா, பே நவ், 2 ஆப்ஷன் காட்டு பார்த்தீங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வித்ட்ரா கேஷ் கொடுத்தாலும் நவ் கேஷ் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே அவருக்கு தான் கேஷ் போகும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வித்ட்ரா கேஷ் கொடுக்குறேன். வித்ட்ரா பாருங்கள், இந்த டேர்ம்ஸ்லாம் படுத்துங்க. டெல் த ஸ்டோர் கேஷியர் யூ வாண்ட் டு வித்ட்ரா கேஷ். அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு முன்னாடியே, இந்த மாதிரி உங்கள் கடையில் நான் உங்களுக்கு இவ்வளோ பே பண்ணேன், கையில் கேஷாக கொடுத்துருங்க. சென்ட் மணி இன்டு பேங்க் அக்கௌண்ட் யூஸ், அதாவது யூபிஐ மூலம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் கேஷ் ஃப்ரம் த கேஷியர் இன்ஸ்டன்ட். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, இன்னும் மொக்க போட வரும்போது டேரெக்டாக கீழே போகிறேன். வித்ட்ரா நான் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்மளை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஏஜென்சிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் கையில் கேஷை கொடுத்துருவாரு. பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? அதே மாதிரி தான் பேனோ ஆப்ஷன் கொடுத்தாலும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஸ்டேட் பேங்க் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் மூலம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பார்த்தீங்களா, மினிமம் 1000 ரூபா. எந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு ஒரு கடையில் போய்ட்டு உங்களுக்கு அர்ஜென்சிக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கேஷ் வேணும்னா 1000 ருபீஸ் தான் எடுக்க முடியும். இதுவே அவர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் மினிமம் 10,000 20,000 கூட அவருக்குள்ள கொடுத்து எடுத்துக்கலாம், சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்த வர வீடியோவில் ஃபோன்பேயில் நிறைய புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. நான் அதை ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஆப்புக்கான லிங்க் என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யாராக்கெலாம் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெருஞ்சி கொட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.